ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த ட்ராமா அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் என்ன, இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காதுங்க. ஏன்னா இந்த ட்ராமா நம்மளால் அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ண முடியாதனால இந்த ட்ராமா கொஞ்சம் கிளியராக இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ராமாவில் வர ஹீரோ மேக்ஸியோய் கூட சூப்பராக நடிச்சிருப்பார். அவருக்கு இந்த மாதிரி கேரக்டர்னா ரொம்ப சூப்பராக பொருந்தி வருங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளேயே போய் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு குருவியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த குருவியை ஒரு தங்க கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. இதே மாதிரி நிலமை தான் நம்ம ஹீரோனோட நிலமையே. அவளும் அந்த குருவியை பார்த்துட்டு, சரி இந்த குருவியாவது சந்தோஷமாக சுதந்திரமாக வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ண போகிறா. அப்போ அந்த நேரம் பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் அப்படி ஹக் பண்ணிக்கிறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமாக பேசுகிறான். அதாவது நம்ம ஹீரோயின் மேலே பாசனாலும் பாசம், அது ரொம்பவே அளவுக்கு அதிகமாக போயிடுது. அளவுக்கு மீறினா அம்மதும் அணிஞ்சு தானே. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்குமே அவனோட அன்பு தொல்லையை தாங்க முடியாமல் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமா, ப்ளீஸ் எனக்கு தயவுசெய்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இதை கேட்டோன்னு அவன் அப்படியே துடிச்சு போயிடான். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் உன் மேலே எவ்வளோ அன்பு காதல் வச்சுருக்கேன், நீயே திரும்ப திரும்ப இந்த மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோமா தள்ளி விட டக்கு நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடா. நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை மறைச்சி பார்த்தாப்புலே சொல்கிறான், இதனால தான் நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், டிவோர்ஸ் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவனை யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல, என்னை மன்னிச்சிரு இனிமேல் நான் அடிக்கவே மாட்டேன், நான் சத்தியமாக உன்னை அடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் கண்ணத்திலே சப்பு சப்புன்னு அரைஞ்சிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பாவம் இதெல்லாம் கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சு போல இருக்குது. அவளும் அப்படியே ஃபேஸ் அப்படியே அங்கிட்டு திரும்புகிறான். ஆனால் இவனா, ப்ளீஸ் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு தெரியுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், நமக்குண்டு ஒரு குழந்தை இருக்கணும், அந்த குழந்தைக்கு நான் ஒரு நல்ல அப்பனாக இருக்கணும், நீ என்னடா இப்படி நடந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படி தூக்கிட்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட க்ளோஸாக அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோயினை விடு, எனக்கு பிடிக்கலங்கிறல, திரும்ப திரும்ப என் பக்கத்தில் வராது, இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீயே இந்த மாதிரி என்கிட்ட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கனால என்ன தப்பு வந்துச்சு, நீ இந்த மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தியாக்கும், அப்புறம் நானும் உன்னை போஸ்ட் பண்ணுற மாதிரி போயிடும், ப்ளீஸ் கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்க, நான் உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், நான் உனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும், என் குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கான ஒரு நல்ல குழந்தையை பெற்றுக்கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி நெருங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின், உன்னால் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் இருக்க முடியாது, ஒரு நல்ல தகப்பனாகவும் இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னா, இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் கோவம் வந்துடுது. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, திரும்ப திரும்ப இந்த மாதிரி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் சட்டை கையெல்லாம் அப்படி மடக்கணும்னா நம்ம ஹீரோயின் பாவம் அப்படி பயந்துக்கிட்டே அவனை பார்க்குறா. ஆனால் அவனை நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப போஸ்ட் பண்ணி அதோட ஸ்டே பண்ணிவிட்டு, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசாத, ஹாப்பியாக இரு, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியாக இருக்குது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி கூப்பிட்றான். ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தானே, வா போகலான்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனே தூக்கிட்டு டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு இவனே ஊட்டி விடுறான். ஆனால் நம்ம ஹீரோயினை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். இவனை ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ஊட்டுறான். நம்ம ஹீரோயினா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. ஏன் இந்த மாதிரி இப்படி அமைதியாக இருந்து என்னை கொண்டுக்கிட்டே இருக்கா, ஏதாவது சாப்பிடுவேன், உனக்கு இந்த சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு செஃப்பை கூப்பிட்றா. நீங்கள் என்ன சாப்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், என்னோட ஒய்ஃபுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்காக வேறு புது டிஷ் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா, அவங்களும் சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அங்கேருந்து போகிறாங்களா. அவனை நம்ம ஹீரோவும் சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போகிறான். பார்த்தா வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே பார்க்குறா. நம்ம ஹீரோனோட ஸ்டெப் மதர் தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களோட பொண்ணு சீலாவும் நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின், என்ன எதுக்காக இங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு சீலாவும் சொல்கிறா, என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, அம்மா உன்கிட்ட பணம் கேட்குறதுக்காக வந்திருக்காங்க, நீ இந்த மாதம் பணம் அனுப்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சீலாவும் சொன்னோன்னே, நம்ம ஹீரோயின் நான் எதுக்காக பணம் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவங்க ஸ்டெப்பு வந்துடுறா, நீ மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறா, ஆனால் நான் உயிரோடு இருக்கேன், உங்கள் அப்பா வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நீ கொஞ்சம் கூட பணம் தராமல் இருந்தால் எப்படி, நான் எப்படி உன் தங்கச்சியை கரை சேர்க்குவேன், காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுவேன், எங்களுக்கு யார் இருக்கா, பேசாமல் ஒழுங்காக பணம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோனா, எங்கள் அப்பா நான் ஹாஸ்பிட்டல் வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் உங்களுக்குலாம் இனிமேல் நான் பணம் தரணும்னு அவசியம் இல்லை, அதனால இனிமேல் எக்காரணத்தை கொண்டு பணத்தை கேட்டுலாம் என் வீட்டு வாசல் முன்னாடி இப்போ 2 கத்திக்கிட்டு இருக்காதிங்க, இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அதுக்கு அவங்க ஸ்டெப் மதர், என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவா, நீ நல்லா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு வாயை மூடுங்க, உங்களுக்கு என்ன இப்போ பணம் தானே வேணும், இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பிளாக் கார்டு எடுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அப்படி எதுவுமே சொல்லாமல் பயத்தோடு அவனை பார்த்துக்கிட்டு இருக்காளா. ஆனால் அவனு இந்த கார்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற ஆட்களை பார்த்து
கண்ணை காட்டுறோம். அவங்க வந்து இந்த ஸ்டெப் மதர் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டெப் மதர் கேட்டுன்னா, நம்ம ஹீரோ பணம் கேட்டதெல்லாம் சரி, ஆனால் என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை பார்த்து நீங்கள் கை நீட்டி திட்டுவீங்க, பேசுவீங்க, அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க, அதனால பணத்தை எடுத்துகிட்டு போங்க, ஆனால் என்ன அது செலவு பண்ணுறதுக்கு கை தான் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோம்னா, இது கேட்டோன்னு உங்கள் ஸ்டெப் மதர் ஐயோ என்ன பண்ணுறீங்க, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை, என் ஒய்ஃபை கை நீட்டி பேசுனீங்களே, அதனால இனிமேல் உங்கள் கை உங்கள் உடம்புல இருக்காது, பணம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இதை கேட்டு அவங்க ஸ்டெப் மதரும் சீலாவுமே கத்துறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மாயா சொல்லுவோம் ஹஸ்பண்ட்டை இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லி எங்களை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ சரி சரி எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, வா நம்ம மூடே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, வா வந்து சாப்பிடும் போதில் அப்படிங்கிற மாதிரி அப்படி பவ்யமாக கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் உட்கார வச்சு அவனே வந்து ஊட்டி வரான். இது நல்லா இருக்கும்ல, இது உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனை ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினா அப்படி பித்து பிடிச்சி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த சமையல்கார அம்மாவும் சொல்கிறாங்க, சார் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, ஏன் மேடம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து, ஆனால் உன்னோட சுயரூபம் எல்லாமே எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஹோட்டல் வந்திருக்கா போல இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கா போல இருக்குது. அதுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சோன்னா அவனு கொண்டு வந்து கொடுக்குறான், இந்த சர்டிஃபிகேட் உனக்கா கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கை தவறி டீ கொட்டிருதா நம்ம ஹீரோயின் கையில். ஆனால் அவனை ஐயோ டீ கொட்டிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வெறி கொண்ட மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோம் நம்ம ஹீரோயினுக்கு பயந்துடா, ஐயோ இவன் எங்கே இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவனை நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ வெளியே வந்து ரொம்ப லேட் ஆச்சுல, அதான் அவனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், சரி சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாயா நீ எங்கே போகிறான் கொஞ்சம் நெல் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம ஹீரோட ஆட்கள் எல்லாம் வந்து அந்த அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி உட்காரடா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயுமே அப்படி பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறா, ப்ளீஸ் என்னை நம்புங்க, அதாவது அவன் என்னோட ஃப்ரெண்டு காலேஜில் அங்கே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படித்தோம், அவன் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காகத்தான் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் நீ என்கிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த கிஃப்ட் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், திறந்து பாருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்குறான்னா நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பயந்துரா. ஏன்னா அதில் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கிறான்ல அவனோட ஃபிங்கர் தான் இருக்குது. என்ன தைரியம் இருந்தால் அவன் உன்னை வந்து டச் பண்ணுவான், அதனால தான் அவன் ஃபிங்கரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், நீ ஒன்று இதெல்லாம் பார்த்து பயந்துராதமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அக் பண்ணிக்கிறான். இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோயினை தினம் அவன் கொடுமைப்படுத்துனால தான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல. இவனை விட்டு எப்படியா தப்பிச்சு போன்னு அவனும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருப்பா போல இருக்குது. ஆனால் அதுதான் முடியலை. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் புரிஞ்சுக்காம காதல் பேரில் நம்ம ஹீரோயினை தினம் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினுக்கு பேட்ஜெட்டே வருது போல இருக்குது. அதுக்காக நம்ம ஹீரோ அவங்க மேனேஜரை பார்த்து, மேடம் ட்ரெஸ் மாற்றிட்டு ஹோட்டலுக்கு போவாங்க, நீங்களும் கூடவே இருந்து பார்த்துக்குறங்க, மேடத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்கள் மேனேஜர் கண்டிப்பாக எதுவும் ஆகாமல் மேடமை பத்திரமா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்காக நிறைய சர்ப்ரைஸ்லாம் இன்றைக்கி வச்சுருக்கேன், நீ சந்தோஷமாக ஹோட்டலுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் பாவம் நம்ம ஹீரோயினா எந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் அவன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவளும் ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பாட்டியில் இருக்கிற நம்ம ஹீரோட ஸ்டெப் மதரும் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது போல இருக்குது. அப்போ தான் அங்கே வந்த சீலாவும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அக்கா அந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பராக இருக்கா, பிரின்சஸ் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்போ நம்ம ஹீரோட ஸ்டெப் மதராக, ஆமாம்மா உன் அக்கா உனக்கு மட்டும் தான் பிரின்சஸ், ஆனால் இந்த குடும்பத்துக்கு என்னமோ வேலைக்காரி மாதிரி தான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, வந்து ஒழுங்காக என் பிளேட்டில் உள்ள மீட்டை வந்து கட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு வந்து கொஞ்சம் ரூடாக பேசுகிறாங்களா. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வரப்போகிறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி வரான். வந்தவன் அங்கே உள்ள ஒரு நைஃப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்க பிளேட்டில் பார்த்து குத்துறான். பார்த்தா பிளேட்டே உடஞ்சிருது. அங்கே உள்ள எல்லாருமே அப்படி பயந்துறாங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ, என்னது உங்களுக்கு இந்த மீட்டை கட் பண்ணி கொடுக்கணுமா, கட் பண்ணி கொடுத்தா போச்சு, ஆனால் என் ஒய்ஃப் எது கட் பண்ணி தரணும், இன்னொரு தடவை என் ஒய்ஃப்ட்ட இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அவ்வளோத்தான், உங்களை நான் ஸ்டெப் மதர் கூட பார்க்க மாட்டேன், இந்த மீட்டை கட் பண்ண மாதிரி உங்களை நான் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு, இந்தாங்க இதுதானே உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நைஃப் அவங்க மூஞ்சிக்கு நேரம் அப்படி நின்றான். அவங்களாம் அப்படியே பயந்துறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயந்துறாங்க. இதுதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை இந்த மாதிரி என் ஒய்ஃப்ட்ட நடந்துக்கிட்டீங்க அவ்வளோத்தான், அவள் எனக்கு எப்போவுமே பிரின்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, என்ன டார்லிங் இவங்களெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு நீ ஏன் இங்கே நிற்கிறா, வா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரானா.
பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக ஏதோ டைமண்ட் நெக்லஸ் காட்டுறான். இது ஏதோ ஒரு ராணி போட்ட நெக்லஸ் போல இருக்குது. அவங்களோட நெக்லஸ் தான் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. எனக்கு இதை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அதான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உனக்காக வாங்கிட்டேன். இது உனக்கு சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இவனும் பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு அந்த நெக்லஸ்லாம் போட்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோயினா எனக்கு இதை விட பெஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டுன்னு அவனு ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அவனுக்கு சொன்னால் புரியாதா அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினா ப்ளீஸ் நான் அவங்கள வாழவே விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவளும் மூஞ்சி திருப்புறான். ஆனால் நம்ம ஹீரோவா நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா, உனக்கு என்ன குறைச்ச, நீ கேட்டது நீ நினச்சது நீ பார்த்தது நீ ஆசைப்பட்டதுன்னு எல்லாமே உனக்கு நான் வாங்கி தந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயினா ஆனால் இதெல்லாம் என்ன தங்க கூண்டில் வச்சுக்கிற கிளி மாதிரி தானே, அந்த மாதிரி லைஃப் நான் வாழ விரும்பலன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவள் தலையில் வச்சிடான். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாந்தா அது கண்டிப்பாக நீ உயிரோடு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ உங்க கூட வாழ்றதை விட நான் சாகிறதே மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோட அம்மா வந்து போட்டு அடின்னு அடிக்குவாங்க. அவங்க யார் கூட பேசிட்டான்னு சொல்லிட்டு நீ என்ன தைரியம் தான் நீ என்னை விட்டுட்டு அவங்க கூட பேசுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து அந்த அம்மாவை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசு பையனாக இருப்பான். அப்போ ஓடி வந்து அப்பா விடுங்க, அம்மா எதுக்கா அப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அம்மா அப்பா அப்படி அழுதுகிட்டே சொல்லுவாங்க உங்கள் அப்பாவோட சந்தேக புத்தியனால என்னால் இதுக்கு மேலே சேர்ந்து வாழவே முடியாது, ஏன்னா மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அப்பா வச்சுக்கிற கண்ணை எடுத்து அவங்க அம்மா அப்படி நெத்தியில் வச்சு ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி கதறி அழுகுவான், அம்மா என்னை விட்டு ஏமா போனா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த ஸ்டோரி அப்படி சொல்லி கட்டுவான். எங்கள் அம்மா அன்னைக்கு அவசரப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனால் அப்போ எங்கள் அம்மா செஞ்சது சரின்னு தோணுச்சு. எங்கள் அப்பா மேலே எனக்கு அவ்வளோ கோவமாக வந்துச்சு. ஆனால் இப்போ யோசனை பண்ணி பார்க்கல எங்கள் அம்மா பண்ணது பெரிய தப்பு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா மேலே வச்சுக்கிற அளவுக்கு அதிகமான அன்புனால தான் அவர்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இதுதான் எங்கள் அம்மா புரிஞ்சுக்கல. இதே மாதிரி தான் இப்போ நீனும் நடந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்னா நீ நானும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறானா. நம்ம ஹீரோயினா அன்புன்ற பேரில் உங்கள் அப்பா பண்ண அதே தப்பை தான் நீனும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சரி மூடெல்லாம் அவனுக்கு அப்செட் ஆகிருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வா பாட்டி நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டு அந்த நெக்லஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க சிஸ்டரும் வந்தவன் நெக்லஸை பார்த்துட்டு வா எவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் உனக்காக மாமா வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கா இந்த மாதிரி உனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பாவம் விரக்தியா மாமா அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்பதான் ஜூலியும் கவனிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கையெல்லாம் காயமா இருக்குது. என்னக்கா கையெல்லாம் காயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இப்போ சொன்னியே உங்க மாமா என்னை ரொம்ப அன்பா வச்சிருக்காங்கண்ட, அதோட ப்ரைஸ் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அக்கா நீ என்னக்கா மாமா விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் திரும்பி என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறா. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த சீதான் ஓடி வந்து மாமா மாமா அக்கா என்னன்னு தெரியல இங்கேருந்து ஓடிட்டா, அவள் வந்து அந்த மலை உச்சியில் நின்றுக்கிட்டு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் மலை உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கா. கீழே பார்த்தா கடல் இருக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னை விட்டு நான் போகிறான் தான் இறந்து போனா தான் முடியும் அப்படின்னு சொன்னில, அதான் நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ பார்க்குறேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மாயா, தயவு செய்து அங்கே நிற்காது, அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், நீ என் பக்கத்தில் வந்துரு, நான் என்ன உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி நடந்துக்கிறேன், நான் நம்ம கண்டிப்பாக உன்னை அடிக்கவே மாட்டேன், உன்னை நல்லபடியே வச்சுக்குவேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, எங்கள் அம்மா மாதிரி என்னை விட்டுட்டு போயிடாத, அப்புறம் எனக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில், ப்ளீஸ் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, என்னை மன்னிச்சிட்டு நம்ம உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ நிச்சயமாக நீ கேட்குறது எல்லாமே நான் நல்லபடியாக உனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கெஞ்சிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோனா உங்க கூட வாழ்றதை விட நான் சாகிறதே மேல், இதுதான் எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாவம் மலை உச்சிலேருந்து அவளும் விழுந்துடா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு கத்திட்டு ஓடி வர மாயா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுமே கடலில் குதிச்சுட்டு அங்கே எங்கன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து சாகலை. ஒரு வழியாக அவளும் கரையேறி இவளும் காட்டு வழியாக தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அதே மாதிரி படையெல்லாம் தட்டிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினை வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவளோட பாடி கிடைக்கிற வரைக்கும் அவன் நிச்சயமாக உயிரோட தான் இருப்பா, எப்படியாவது அவள் இங்கே தான் இருக்கும்ன்ட்டு அவனும் காட்டு வழியாக தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அவளும் ஒளிஞ்சிருக்கிறா. இவனை விட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவளும் பாவம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. கடைசியில் அவள் ரோட்டுக்கு வந்தோன்னா அங்கே ஒரு கார் வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த காரை பார்த்தோன்னா அப்படியே மறைச்சு நிற்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. உன காரும் அப்படி பிரேக் பிடிச்சி நிற்கிது. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் காரில் உள்ளவனை காட்டுறாங்க. இவன் பேர் வான், இவன் ஒரு டாக்டர். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு
போங்கன்னு சொன்னோன்னா ஒன்று அவனும் செரிஞ்சுட்டு நான் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோன்னா தான் நம்ம ஹீரோ அந்த ரோட்டுக்கு வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவன் பார்க்கல. அவன் நம்ம ஹீரோயின் ஆனால் உயிரோட இருப்பாளா இருக்க மாட்டாளா, கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பா, ஏன்னா பாடி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவனும் ஆட்களை வச்சு அங்கங்கே நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் இந்த காரில் தப்பிச்சு இங்கே வந்து சேர்ந்துறான். இந்த வான் ஒரு டாக்டர்னு சொன்னல, இவன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் போல் இருக்குது. அங்கே உள்ள ஃபோட்டோலாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னது நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜனா அப்படிங்கிற மாதிரி. அவனை ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அப்படியே, அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்னோட ஃபேஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு அவனை என்னது ஃபேஸை மாற்றணுமா, எதுக்காக ஃபேஸ் மாற்றணும், நீ என்ன கிரிமினலாக என்ன அவனோட ஃபேஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் கிரிமினல் கிடையாது, ஆனால் அவன் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கிரிமினல், அவன்கிட்ட தான் நான் எப்படியா தப்பிச்சு வாழணும், நான் வாழணும்னா கண்டிப்பாக என்னோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணி தாகணும், இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோட்டை அப்படி கழட்டி காட்டுறாளா. பார்த்தா கை காலு எல்லாமே அவ்வளோ ஒரு காயமாக இருக்குது. அதாவது என் புருஷன் என்னை அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட தப்பிச்சு நான் வாழணும்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபேஸ் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இவனும் நம்ம ஹீரோயின் நிலைமையை பார்த்துட்டு சரின்னு ஒத்துக்கிறான். ஆனால் ஒவ்வொரு ஃபோட்டோவை காட்டுறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஃபோட்டோவை காட்டி, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது, இந்த ஃபேஸ் மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இவன் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா ஃபேஸ் எல்லாம் இவனுக்குமே மாறுது. எதுக்காக இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வானும் கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏன்னா இந்த பொண்ணோட சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது, அதனால இந்த பொண்ணோட ஃபேஸ் மாதிரியே எனக்கும் ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இதை கேட்ட அந்த டாக்டரும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோட ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். அதோட சர்ஜரி நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.